உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தமிழ், விளையாடும் போது பார்த்து விளையாடக்கூடாதா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? ம், சரி. நீங்க ஊஞ்சல்ல இருந்து விழுந்தப்போ உங்க அம்மா எங்க இருந்தாங்க? அம்மா அம்மா பக்கத்துல தான் இருந்தாங்க. சரி, உங்க அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுல போனீங்க? அப்பா அது வந்து என்னடா, ஆட்டோல போனீங்களா? ஆமாப்பா, ஆமா ஆட்டோல தான் போனோம். தண்ணி. ஆமா தமிழ், கோயிலுக்கு போறதா தானே அம்மா சொன்னாங்க. அப்புறம் எப்படி பார்க்குக்கு போனீங்க? அப்பா அது வந்து கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான்ப்பா போனோம். சரி 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 சரி, சாப்பிடுங்க. தமிழ், அப்புறம் ஆதி, தமிழுக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டிருக்கு. அவகிட்ட ஏன் அதிகமா பேச்சு கொடுக்கற? தமிழ் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடு ஆதி. ஓகே சரி தமிழ், இந்தாங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்பா போதும்பா. சரி, இப்போ நீங்க போய் மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சரிப்பா. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சித்தி ஒரு நிமிஷம் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்கன்னு. பாத்தீங்களா, அவ ஒரு சின்ன குழந்தை. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிட்டா. அவ உங்க யாரையும் காட்டி கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு நடந்த உண்மை என்ன, அதை யார் யார் பண்ணாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தை கிட்ட எப்படி நடத்துக்கணும்னு உங்க யாருக்குமே தெரியல. இந்த ஒரு காரணம் போதும். அந்த குழந்தை அவளுக்கு ஒரு பாட்டி வேணும், மாமா வேணும், அத்தை வேணும், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. பாரதியும் இன்னைக்கு எல்லாரும் வேணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க யாருமே அப்படி யோசிக்கல. இந்த நிமிஷம் நான் உங்க எல்லார்கிட்டயும் அமைதியா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் பாரதியும் தமிழும் தான். இல்லனா 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 என்ன பண்ணுவீங்க மாப்ள? அத்தனை பேரை தொலைச்சிடுவேன். இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இத வார்னிங்னு கூட வச்சுக்கலாம். தமிழ் என்னோட பொண்ணு. அவ மேல உங்க பார்வை பட்டா கூட அதோட விளைவு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இல்ல என்ன வேற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட்?
இத பாரு பாரதி, நீ நல்லவளா இருந்திருந்தன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணிருக்கணும்? உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதி இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு கம்பெனி எம்டியை எதுக்கடி லவ் பண்ண? எல்லாம் காசுக்காக தானே? எங்களை பத்தி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? உண்மைதான், எனக்கு தகுதி இல்லதான். ஏன்னா அன்பு, பாசம், காதல் இது எதுக்குமே அர்த்தம் தெரியாத, உண்மையான காதலை புரிஞ்சுக்க தகுதியே இல்லாத உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கும் ஆதிக்கும் உள்ளது ஒரு புனிதமான அன்பு. அது உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஏய், சும்மா இந்த அன்பு, காதல், மண்ணாங்கட்டின்லாம் கதை விடாத. எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாறதுக்கு உன் புருஷன் ஆதி இருக்கான். அவன் கிட்ட போய் சொல்லு, ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். ஒரு விஷயம் புரியுது, வாழ்க்கையில நீங்க எல்லாம் யாருக்குமே உண்மையா இருந்ததே இல்ல. அதனால்தான் உண்மையான அன்பு, பாசம்னா என்னன்னே தெரியாம இந்த மாதிரி காசு பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் மத்தவங்களோன்னு நீங்க நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நல்லா பேசுற பாரதி. என் மாப்பிள்ள உன்கிட்ட ஏமாந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆமா, பணம், காசு, பதவி முக்கியம் இல்லைன்னு சொல்றியே, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? இனிமே இந்த வீட்ல இருந்து ஒரு பைசா கூட தொடக்கூடாது. நீ அப்படி பண்ணு, அப்ப நான் உன்னை நம்புறேன். உங்க பணம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லைங்க. அப்பா, இவ பேசுறதெல்லாம் நம்புறீங்களா? இவன் நம்ம கிட்ட காசு பணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மாமா கிட்ட நைஸா வாங்கிப்பா. என்ன பாரதி, உன் பிளான் அதானே? உன் பொண்ண பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், வசதியா வாழணும். இது எல்லாமே எங்க காசு தானே. உங்க காசுல இருந்து ஒரு நயா பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துப்பேன். எனக்கு மட்டும் இல்ல, இனிமே எங்க 3 பேருக்கும் உங்க காசு தேவைப்படாது. பாப்போம். இந்த மாதிரி சபதம் போட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். உண்மைதான், உங்கள மாதிரி ஆளுங்க பண்ற சேலஞ்ச் தானே பாத்திருப்பீங்க. அதனால நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நியாயம், தர்மம் இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாதே. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. நான் ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டேன். அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்ன நடந்தாலும் நான் அதுல இருந்து மாற மாட்டேன். போக போக பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.